இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பரஸ்பர வரிகள் குறைத்து மலேசியா ஆசியான் நாடுகளுடன் கலந்து ஆலோசிக்கும். மலேசியா உட்பட சில நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்திருக்கும் பரஸ்பர வரிகள் குறித்து மலேசியா சில ஆசியான் நாடுகளுடன் கலந்து ஆலோசிக்கும். ஆசியான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான வர்த்தக முடிவுகளில் நியாயமான கொள்கையை கோருவதே அந்நடவடிக்கையின் நோக்கமாகும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்த நோக்கத்திற்காக நேற்று காலையில் தாம் தாய்லாந்து பிரதமர் போடோங் ஷினாவத்ராவ், இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ, பிலிப்பைன்ஸ் அதிபர் போங்பாங் மார்கோஸ் மற்றும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் ஆகியோரை தொடர்பு கொண்டதாக நிதி அமைச்சருமான ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். நேற்று காஜாங் பிரிமா சௌஜானா பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் அதனை கூறினார். இவ்விவகாரம் தொடர்பில் அமைச்சரவை உறுப்பினர்கள் பேங்க் நிகரா மலேசிய ஆளுநர் டத்தோ ஸ்ரீ அப்துல் ரஷீத் கஃபர் மற்றும் பிரதமரின் கொள்கை ஆலோசனை செயற்குழு தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஹசான் மாரிகான் ஆகியோருடன் நேற்று மாலையில் சிறப்பு கூட்டத்தை நடத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். SPRM தலைமை ஆணையரின் பதவி ஒப்பந்தம் தொடர்பான முடிவை பிரதமர் அறிவிப்பார். மே மாதம் நிறைவு பெறவுள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கியின் பதவி ஒப்பந்தம் தொடர்பான முடிவை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவிப்பார். ஒப்பந்தம் நீட்டிப்பு குறித்த இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படாததால் அனைத்துலக செய்தித்தளம் ஒன்று வெளியிட்ட செய்தியையும் அவர் மறுத்துள்ளார். முடிவு கிடைத்த பிறகு, முடிவு செய்த பிறகு நான் அறிவிக்கின்றேன். கூடிய விரைவிலா அவரும் இன்னும் முடிக்கவில்லை என்று அவர் கூறினார். 2020 ஆண்டு மார்ச் மாதம் தான் ஸ்ரீ அசாம் பதவி ஏற்றதை தொடர்ந்து 3வது முறையாக அவரின் ஒப்பந்தத்தை 6 மாதங்களுக்கு நீட்டிக்க அன்வார் அனுமதி அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கடந்த வியாழக்கிழமை இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. 2023 ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி அசாம் பாக்கியின் ஒப்பந்தம் 1 வருடத்திற்கு நீட்டிக்கப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டே மேலும் 1 வருட நீட்டிப்பும் வழங்கப்பட்டது. எரிவாயு குழாய் தீச்சம்பவத்தின் போது அதிகமான வளர்ப்பு பிராணிகள் மீட்கப்பட்டன. புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் எரிவாயு குழாயில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 20 முதல் 30 செல்ல பிராணிகள் மற்றும் வன விலங்குகள் வெற்றிகரமாக மீட்கப்பட்டன. பூனைகள், நாய்கள் மற்றும் மீன்கள் தவிர 2 பாம்புகள் மற்றும் ஒரு சுண்டெலியும் மீட்கப்பட்டதாக கைவிடப்பட்ட வளர்ப்பு பிராணிகளின் மலேசிய சங்கத்தின் தலைவர் ஆர் கலைவாணன் தெரிவித்தார். வீடுகளில் விட்டு செல்லப்பட்ட வளர்ப்பு பிராணிகளை மீட்பதற்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிகாரிகளுடன் நுழைவதற்கு தங்கள் சங்கத்திற்கும் 4 மணி நேரம் அனுமதி வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். கடுமையான தீயின் விளைவாக நீர் மற்றும் காற்று தூய்மை கேட்டினால் வளர்ப்பு பிராணிகள் மடிந்திருக்கலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. பிராணிகளை மீட்கும் பணியை தொடர சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்குள் நுழைவதற்கான அடுத்த அனுமதிக்காக நாங்கள் இன்னும் காத்திருக்கிறோம் என கலைவாணன் கூறினார். SPCA எனப்படும் விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சங்கத்துடன் இணைந்து பாதிக்கப்பட்ட பிராணிகளை காப்பாற்றவும் அவற்றுக்கு சிகிச்சை அளிக்கவும் உதவுவதில் எங்களது கடப்பாட்டை தொடர்வோம் என அவர் தெரிவித்தார். புத்ரா ஹைட்ஸ் வெடி விபத்து நடந்த இடத்தருகே மண் தோண்டப்பட்டது உறுதியானது, போலீஸ் அறிவிப்பு. பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் எரிவாயு குழாய் வெடித்து ஏற்பட்ட இடத்துக்கு அருகே மார்ச் 30ஆம் தேதி நிலம் தோண்டப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஸ்ரீ ஹுசைன் உமர் கான் நேற்று அதனை உறுதிப்படுத்தினர். தொடக்கக்கட்ட விசாரணையில் அது கண்டறியப்பட்டுள்ளது என்ற போதிலும் அங்கு மண் தோண்டப்பட்டதே ஏப்ரல் 1ஆம் தேதி ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்திற்கு காரணமா என்பதை உறுதி செய்ய தாங்கள் மேற்கொண்டு விசாரணை நடத்த வேண்டியுள்ளதாக அவர் சொன்னார். இந்த புத்ரா ஹைட்ஸ் நிலத்தடி எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்துக்கு 3 அம்சங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். அவை முறையே எரிவாயு, காற்று அல்லது தீப்பொறி என டாக்டர் ஸ்ரீ ஹுசைன் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். இதுவரை சம்பவத்தை நேரில் பார்த்த 56 சாட்சிகள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுபோல கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு தகவலும் விசாரணைக்கு உதவும் என்றார் அவர். நாட்டையே உலுக்கிய இந்த எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்துக்கு அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மண் தோண்டப்பட்ட நடவடிக்கையே காரணம் என முன்னதாக தகவல்கள் பரவியது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு ஓட்டுநர்கள் 25 லட்சம் ரிங்கெட் சம்மன்களை செலுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி வெளிநாட்டு வாகனங்களின் மீது நடத்தப்பட்ட ஓப்ஸ் துங்காக் சோதனை நடவடிக்கையின் வழியாக
குறிப்பாக தாய்லாந்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் 25 லட்சம் ரிங்கெட் சம்மன்களை செலுத்தியுள்ளனர். பெரும்பாலான சம்மன்கள் தாய்லாந்தின் எல்லையை ஒட்டியுள்ள பெர்லிஸ், கெடா, கிளந்தான் மற்றும் பேராக் ஆகிய மாநிலங்களில் செலுத்தப்பட்டுள்ளன. தாய்லாந்திலிருந்து மலேசியாவிற்கு, குறிப்பாக கிளான் பள்ளத்தாக்கிற்கு தொழிலாளர்களை ஏற்றி வரும் வேன் ஓட்டுநர்களை உள்ளடக்கி பெரும்பாலான சம்மன்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக சாலை போக்குவரத்து துறை JPJ-வின் மூத்த அமலாக்க இயக்குநர் முகமது கிப்லி மாஹசான் கூறினார். அண்மையில் தாய்லாந்து பிரஜைகளை ஏற்றி செல்லும் வேன் ஓட்டுநர் நிலுவையில் உள்ள 65,000 ரிங்கெட் மதிப்பிலான அபராத தொகையை செலுத்தியது அதிகபட்ச சம்மனாக கருதப்படுவதாக அவர் கூறினார். சிறப்பு சலுகை வழங்கும் முயற்சியின் மூலம் 150 ரிங்கெட் நிலையான விகிதத்தில் நிலுவையில் உள்ள 3,50,00,000 ரிங்கெட் சம்மன்களை JPJ வசூலித்துள்ளது. விபத்திற்கு பின் பேருந்து ஓட்டுநரை இருவர் தாக்கிய காணொலி வைரல். போலீஸ் விசாரணை. விரைவு பேருந்து ஒன்று காரை மோதியதை தொடர்ந்து அந்த காரில் பயணித்த இருவர் பேருந்து ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் வைரலானதை தொடர்ந்து 2 விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வடக்கு தெற்கு விரைவு சாலையின் 58.5வது கிலோமீட்டரில் வடக்கு நோக்கி செல்லும் வழியில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் 3 போலீஸ் புகார்கள் செய்ததாக குலுவாங் போலீஸ் தலைவர் பஹ்ரின் நோ தெரிவித்தார். தங்கள் கார் விபத்துக்குள்ளானதால் ஆத்திரமடைந்த 2 நபர்கள் பேருந்து ஓட்டுநரை தாக்கியதால் அவர் காயமடைந்ததாக கூறப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் 324வது விதியின் கீழ் காயம் ஏற்படுத்தியது மற்றும் 1959ஆம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அலட்சியமாக வாகனம் ஓட்டியது தொடர்பில் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பேருந்து ஓட்டுநரை 2 நபர்கள் தாக்குவதை காட்டும் டேஷ்போர்டு கேமராவின் காணொலி சமூக ஊடகங்களில் வைரலானதில் பேருந்து ஓட்டுநரின் கையில் காயங்கள் இருப்பதாக நம்பப்படும் ஒரு புகைப்படமும் அடங்கும். சிறார்கள் பாலியல் சித்திரவதை தொடர்பான 50,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்திருந்த 4 நபர்கள் கைது. சைபர் கார்டியன் நடவடிக்கையில் சிறார்கள் பாலியல் சித்திரவதைக்கான 50,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் மற்றும் பெரியோருக்கான ஆபாச படங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டதில் 4 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த பொருட்கள் மற்றும் ஆபாச படங்கள் அனைத்தும் இணையதளம் மூலம் விநியோகிக்கப்பட்டதாக தேசிய போலீஸ் படையின் துணை தலைவரான டாக்டர் ஸ்ரீ அயப்கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட அனைவரும் பல்வேறு பின்னணியை கொண்ட உள்நாட்டை சேர்ந்த ஆண்கள் என்பதோடு அவர்கள் குழந்தை பாலியல் சித்திரவதை பொருட்கள் அணுகுதல், சேமித்தல் மற்றும் பகிர்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்லாங்கூர் மற்றும் பிராங்கில் உள்ள 2 மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு நடவடிக்கையை நாங்கள் தொடங்கினோம் என அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் அரசு ஊழியர்கள், கணக்காய்வாளர்கள், இணைய வடிவமைப்பாளர்கள் மற்றும் தனியார் நிறுவனத்தின் வைஃபை நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், பயிற்றுனர்களும் அடங்குவர். சித்தி தொடர் புகழ் மூத்த நடிகர் ரவிக்குமார் மேனன் காலமானார். 70ஆம் ஆண்டுகளின் இறுதியிலும் 80ஆம் ஆண்டுகளின் தொடக்கத்திலும் மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் காதல் நாயகனாக வலம் வந்த ரவிக்குமார் நேற்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 71. உடல்நலக் குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உள்ளூர் நேரப்படி நேற்று மதியம் மரணமடைந்தார். இயக்குனர் K. பாலச்சந்திரன் அவர்கள் பகலில் ஒரு இரவு போன்ற படங்களில் இவர் நடித்துள்ளார். அதிலும் பகலில் ஒரு இரவு படத்தில் பிரபல நடிகை ஸ்ரீதேவிக்கு அவர் ஜோடியாக நடித்தது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக இவர் நடித்த சில தமிழ் படங்களில் ரஜினிகாந்தின் சிவாஜி, விஜயின் யூத் ஆகியவையும் குறிப்பிடத்தக்கவையாகும். ராதிகாவின் சித்தி, செல்லமே, வாணிராணி உட்பட பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து பிரபலமானவர் ரவிக்குமார்.